ஆனா எங்க அம்மா இருந்தாங்கன்னா எதாம்மா தாய். ஐயோ பெத்த தாய வரும்போதே சா வச்சுட்டாங்க. தாவிங்களா? பெத்த தாயி இப்ப நான் சொல்ற பாருங்க, நீ செய்தி போல இருக்குது விஷயம். எங்க ஆளுங்க எதிர்பார்க்கு என் அக்காவோ என் தங்கச்சி இருந்தா கூட முதல்ல மான் இருக்கக்கூடாது. எங்க இருக்கக்கூடாது? தப்ப நினைச்சு ஊழியெல்லாம் சொல்லமா ஏன் இருக்கிற மனசுக்கு எடுத்து வச்சுக்காம சொல்றேன். முதல்ல என்ன பண்றான்? மான் இருக்கக்கூடாது. மாமனார் பிரச்சனை இல்லை, என்ன செஞ்சு போறாரு, பண்ண போறாரு. அப்புறம் ஓலை குத்தி யாருன்னா கூடாது. எங்க ஐயம்மா வரும்போது எங்க அம்மா காலி பண்ணிட்டாங்க. வரும்போது அதுக்கப்புறம் எங்க அப்பா கொஞ்சம் அப்படி பிடிச்சிருந்தாரு, தம் பிடிச்சிருந்தாரு. அவரு நான் படிக்கும் போது 2022 அவருக்கு காலி போயிட்டாரு. எங்க அக்கா இருப்பாரு. யாரு போன் பண்ணிட்டேவா? எங்க அக்கா இருக்கிறாங்க. இப்ப எங்க அக்கா அவங்களுக்கு 30 வயசு அவங்க சேர்த்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, வியாபாரம் கிடையாது, வரட்டும் கிடையாது. அப்படி எனக்கு பெரிய சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். நானும் அவங்களுக்கு போறதில்ல, அவங்களும் அவங்களுக்கு வரக்கூடாது. என்ன சண்டை வரும்? நீ என் வீட்டுக்கு வந்தியா? நான் வீட்டுக்கு வரல. எங்க அப்பா உடம்பு சரியில்லைங்க, எங்க அப்பா தான் உடம்பு சரியில்லை. வீட்டுக்கு வந்தாங்களா சண்டை போடுறோமா? சத்தியமா சண்டை போடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பொறாமையா இருக்கேன் எனக்கு. அப்பா என்ன மாதிரி இந்த உலகத்துல சந்தோஷமா யாருமே கிடையாது. ரைட். அதனால அந்த சந்தோஷத்துல உங்க மத்தியில இந்த பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற உழவர் திருநாள் வாழ்த்து நான் தெரிந்து எல்லாருக்கும் உழவர் திருநாளின் வாழ்த்துக்கள். கொடுத்தாங்களே 3 இட்லி வேர்க்கடலை சட்னி கொடுத்தாங்களே, 6 இட்லி எடுத்தோம், நான் 3 தான் சாப்பிட்டேன். ரைட். அதனால இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எதுவும் மோட்சி பார்க்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடாது. எதிர் விட்டுக்கிற மாதிரி நன்றி சொல்றேன். என்னை கூட்டு போய் அழகான ஒரு காஃபி. ரூபாவதிங்க ஐயா, ரூபாவதி அம்மாவுக்கு நன்றி. ஆமா, அதுதாங்க ஒரு பண்பு. யாருனாரு உட்காருங்க, நீ யாருனாரு என் வீட்டு உறவு வந்துக்குது, என் வீட்டு என் சொந்தம் வந்துக்குது. அதுல ஜாதி கிடையாது, மதம் யாரும் கிடையாது. வந்தாளா டீ சாப்பிடுறியா குடுத்தாயி. ஆனா உள்ள விட்டு கொடுக்கணும், வெளியே உட்காந்து கொடுத்தாங்க, பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சேர்ந்து ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா அழகா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் ஒரு அன்பு உறவு இல்ல. அதனால உங்க வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். என்ன வந்தாலும் சொன்ன மாப்பிள்ள மாதிரி இருக்கு சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, அதாவது எல்லாரும் நம்மளே நம்ம பில்டப் பண்ணிக்கணும். நேரத்துல அது நம்ம சொல்லக்கூடாது ஐயா. நான் சொன்னேன், ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் தான் இருக்கணும், ஒரு வில்லன் தான் இருக்கணும், ஒரு ஹீரோயின் தான் இருக்கணும், ஒரு நகைச்சுவாளர் தான் இருக்கணும். யாரை கண்டுபிடிக்கூடாது. படம் வருது, நிறைய பேர் நடிக்கிறாங்க. நான் தான் ஹீரோயின். இன்னைக்கு உழவர் திருநாள். அந்த வாழ்த்துக்களை உங்க எல்லாரும் சொன்னீங்களா இல்லையாமா? யாரெல்லாம் நேற்று போன் பண்ண எடுக்கவே இல்லை திருப்பி. நீங்க சரிமா சத்தியமா சாமி பாக்குறவங்க லீவு நாள்ல நான் எங்க எழுந்துக்கிறேன். 100 சீட்டு வாழமுல்லா வேலைக்கு போறேன்னு இன்னைக்கு என்ன போயும் போச்சு. பொங்கல வந்து வேலை செய்ய மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன். நல்லா தூங்கிட்டு தண்ணியாப்பா இஷ்டமா ஏடுக்குது, இஷ்டமா சாப்பிடுறோம். அதனால இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், உழைக்கிறோம். அவனோட போயிட்டு தண்ணி மேல இந்த பொங்கல் திருநாள் அது மேல உட்காந்து என்பது கொஞ்சம் அவங்க எல்லாருக்கும் பொதுவாக என்ன வச்சிருக்க எல்லாருக்கும் அதுவா எப்ப சாப்பிடுவோம் எல்லாருக்கும் பொங்கல். ஐயா பொங்கல் இருக்குதா? இருக்குது ஐயா. எல்லாருக்கும் இருக்குது பொங்கல், பொங்கல், கரும்பு. அது இறக்குறீங்களோ? ஒரு என்ன சொல்றது, 1/2 கிளாஸ் வைக்க சோறே நீங்க அப்படியே கசக்கி பேச முடியல. சோறு சீத்தல. எங்க மாமியார் கேக்குறாங்க, எங்க மாமியார் எங்க மாமியார் சைட்ல போ மனசுல சூடு சொல்ற இல்லையா?
இந்த உப்புல இருக்குன்னா இல்ல காரம் இல்ல உப்பு இல்ல எப்படி ஏன்னா சாப்பிடுறாங்க வரல நான் ஏப்பா, கோயில்ல இருந்து. உனக்கு என்ன வாய்க்க சொல்றது அப்படின்னு வார்த்தை இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல ஏறத்தாழ 18 ஆண்டுகளாய் என் வாழ்க்கை நாக்கம் செத்து போச்சு ஏன் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா சரியா நான் சொல்றது அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் எதுக்கு பிரச்சனை வாடா எதுனா போடு அவங்க அம்மா வீட்டுல போய் திட்டா தான் அவன் உரைக்கும் எனக்கு திட்டினா நான் உள்ள தான் உரைக்கும் அதனால எது கொடுத்தாலும் சாப்பிடும் ரைட் இன்னைக்கு நாம வாசிக்கட்ட திருமலை பகுதியின் வழியாக இன்னைக்கு நாம கொண்டாடுகின்ற பொங்கல் என்கின்ற அங்க இடம் உணவு இல்ல மாஸ்டர் சார் அப்ப சார் சேர்த்து குடிப்பா. சொல்ல போறதில்ல நீங்க பைபிள் தந்த விஷயம் மாசிங்களுக்கு போட்டு கிடையாது எங்கேயோ பாருங்க இந்த ஆள் எப்போ விடுவான் எப்போ போய் படம் பார்க்கலாம் எப்போ சினிமாவுக்கு போகலாம் செருப்பு எடுக்கலாம் புது செருப்பு எடுக்கலாம் அதான் இந்த உழவர் திருநாள் பொங்கல் என்கின்ற உழவர் திருநாள் தென் மாவட்டத்தில் அதிகமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய விழா பெரும்பாலும் அதிகமாக கொண்டாடப்படுகிறவர் யார் அப்படின்னா நீங்க போர் வச்சா கை தூக்கணும் போர் வச்சா உங்களுக்கு போர் வச்சதுன்னா ஐயா அவருக்கு என்ன பண்ணலாம் சீக்கிரம் முடிச்சுடணும் சீக்கிரம் சீக்கிரம் தூக்கிட்டாங்களா தண்ணி அவருக்கு ஒன்று ஊத்துறா சரி போவே இல்லை நானு ஒன்னும் வண்டி ஸ்டார்ட் பண்ணலையே ரைட் ரைட் அங்க ஒருத்தர் அழகா பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாங்க இதோ இருக்காருங்க ஐயா மழை அப்படியே அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் போறாம என்ன விட இந்த ஊரில் ஒருத்தர் அழகா இருக்கிறாரு ஐயோ அவர்தான் ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாடு கொண்டாடப்படுகின்ற கொண்டாட்டம் தான் இந்த உழவர் திருநாள் டேய் ஏன் அப்படி எனக்கு கேள்வி வந்துச்சு நம்ம ஏன் கொண்டாடுறோம் நம்ம தான் கிறிஸ்டின் ஆச்சே நம்ம யாரு கிறிஸ்டின் ஏன் கொண்டாடணும் அது அவங்க கொண்டாடமாச்சே நம்ம ஆண்டவர் யாரையா ஐயோ பேரு தெரியல சத்தியமா மாத்திரம் அசோக் ஐயா சார் எத்தனை வராங்க மகன் நம்முடைய ஆண்டவர் உழைக்கின்ற ஆண்டவர் அம்மா பேசாதீங்கம்மா மஞ்சள் போடாதம்மா ஜாசு ஜாசு நீங்க பேசினாலும் மறந்துடும் ஐயா நான் அப்படியே மழை மனு வாடுங்க நம்ம எக்ஸாம் போனா சார் எத்தனை போய்க்கிறோம் உட்காருங்க ஐயா சொல்லிட்ட மாதிரி எனக்கு எனக்கு சொல்ல என்ன இருக்கு ஏன்னா ஊழியத்துக்கு வருகிற மொத்தம் விட்டு வந்துட்டேன் ஊழியத்துக்கு வந்த பாருங்க அப்ப என்ன விட்டேன் சூடு ஈனம் மானம் வெட்டம் அது இது எதுவுமே எனக்கு சரி சார் எத்தனை போய்க்கிறோம் எக்ஸாம் யாரும் உட்காராங்களா ரொம்ப படிக்கிறேன்னா அதெல்லாம் விட்டுருவேன் எக்ஸாம் அதுதான் மனப்பாடம் பண்ணி நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டேன் உங்க சர்ச்சில் பொங்கல் வைக்கணுமா யார் வந்துக்கிட்டேன் தப்பு எல்லாம் பாஸ் பண்ணுவீங்க ஏன் யாரையும் ஒரு 3 பேர் அதுக்கு வரலாம் நாங்க 1980 பார்த்தோம் எப்போ பார்த்தோம் லத்தாக்காவா எனக்கு ஆயிடுச்சு 40 தாண்டி போய் முடிச்சிட்டேன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டாயா லத்தால நமக்கு தான் ரெண்டு வராது எது வராது அடி புடிச்சாங்க அரைப்படி வச்சுதான் ஐயா என்ன வராது? 6 கிலோ தான் அதனால எல்லாருமே வந்து 3 பேரை வந்து வச்சிருவாங்க அவங்க வச்சிருவாங்க ஆமா இங்கிலீஷ் கூட அது ஒரு போட்டி அது. first paper போட்டி ஐயா பாத்தீங்களா? அது இது என்ன சப்ஜெக்ட்டுங்க இங்கிலீஷ் எனக்கு ஏய் கொஸ்டின் அப்படியே கேட்டேது சரி பதில் அப்படியே அது இதுல நல்ல எக்ஸ்பர்ட் ஆளு இவரு. அது என்ன பண்ணு நாங்க அப்படிதான் படிச்சோம் நாங்க எங்க படிச்சோம் கிராமத்துல படிச்சதால இது வந்து 100 சார் என்ன விஷயம் அப்படின்னா 10ஆம் கிளாஸ் ஃபெயில் நம்மளால வந்து இது ஒண்ணும் ரொம்ப நான் இதுல பெரிய அளவு சாமான் இது 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ரெண்டு வண்டியில எக்ஸாம் வந்து ஏதுறோம் ஃபெயில் ஆயிடுச்சா இப்ப இவங்க தூக்கி போய் விட்டுறேன் ஒரு பெரிய குருவாஜாப்பேட்டில் என் அரவணை சொந்த ஊர் பக்கத்துல கீழ்பாக்குன்ற ஊர் என்ன ஊரு கீழ்பாக்கு சிரிக்காதீங்க கீழ்பாக்குன்ற பேரு சென்னையில் எங்க ஊர் வச்சு தான் வந்துச்சு எனக்கு கீழ்பாக்குறதுன்னா அங்கே வாழ்ந்தாங்களாம் வரலாறு சொல்லு அதனால கீழ்பாக்குன்னு பேர் வச்சேன் சார் எத்தனை வெயில் ஆகிட்ட பிறகு அட்ட முடியாதனால ஐயா நானும் எங்க படிக்கிறேன் இங்கிலீஷ் தான் வராது அது கணக்கு வராது மட்டும் கணக்கு ஆமா நானா வச்சேன் போயிட்டு எக்ஸாம் எழுதும் போது அல்லேலூயா நீங்க தூங்கினா சொல்லி இருப்ப நானு ஒண்ணும் தெரியாது கொஸ்டின் பேப்பருக்கு வெள்ளத்தாள் எழுதுறேன்
எப்படி அதத்தை ஒண்ணுமே தெரியாது எட்டி பாக்குறேன். யாரியா வாங்க யாரு சார் எத்தனை போயிடும் பக்கத்துல இருப்பாங்க அப்படின்னா இங்க குறைக்கிறாங்க. எட்டி பார்த்துக்கு என்ன பண்ணிட்டேன், அவன் போடு போட்டா 2 சார் குணாக்கு முன்னாடி பையன் தான் இருங்க முன்னாடி போட்டு போட்டா நான் என்ன பண்ணோம், அடப்பா நானா கோடு என் பிள்ளைங்க கோடு போட்டுக்கிறான். அவன் போட்டாலாம் போட்டேன். சரியா நான் சொன்னது வெளியே வா அவனுக்கு தெரியல. நான் அங்க பாதி வர்றாங்க. நான் கோடு போட்டேன் அவனுக்கு பொங்கல் எட்டிக்கிட்டி பாத்துக்கிட்டு எக்ஸாம் முடிச்சுங்க. எட்டிக்கிட்டி பார்த்து எக்ஸாம் முடிச்சுட்டேன். ரிசல்ட் வருது. நான் வருது ரிசல்ட் வருது. எனக்கு முன்னாடி தான் பாட்டு ஏறணும் பாரு. அவனை பெயிண்ட் ஆயிட்டுக்கலாம். பார்த்து வலி காட்டுல பெயிண்ட் ஆயிட்டுக்கலாம். போடுறேன் எடுத்து போடுறேன் கரும்பு பின்னாடி பதட்டம் பாட்டு ஏறணும். சார் போடு ஐயோ என்னடா கம்மர் நான் பெயில் ஆயிட்டேன். அப்ப நான் அவனே போயிட்டான். அப்புறம் என்ன எதுக்கு போகுது. சரி ஒரு வகையா கடல் மேல பாரத போட்டு யார் மேல இருப்பான் அப்படியே வச்சு ஓரமா வச்சு வரவங்க போட்டு அப்படியே வச்சு முடியல பாரத்துக்கு போடுவான். சேர் மேல போடுவான். அந்த நேரில் போட்டு விடுவாங்க. அங்க போனா அந்த உள்ள குழந்தை வாதி என்ன சொன்னாரு, டேய் காப்பி நான் போடுறேன் உங்களுக்கு பசங்க அப்போ எதுதான் இருக்குது போய் காப்பி நான் போறேன் பெரிய வாங்கிடுவா போனா 35 நாள் பாஸ் ஆயிடும். கை தெரியல இதுக்கு கை தருக்கு மானகட்ட பொழப்பு. என்ன பொழப்பு? மானகட்ட பொழப்புங்க. அவனை பாத்தி அவனை ஜஸ்ட் மிஸ். அவன் எது போடானே தெரியல. என்ன பண்ணுனா அவங்க ஐரா எனக்கு கையெழுத்து நல்லா இருக்கும். என்ன இருக்கும் கையெழுத்து நான் பார்த்து பாதியா தரல பொறுமையா வேகமா இடத்துல பார்த்து பாதியா இருந்தாலும் அவன் அழகா எழுதி பாஸ் ஆயிடுது. அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி விட்டுக்கிற மொத்தையும் நான் இப்போ இல்ல மறக்கூடாது இல்ல. அதனால இந்த எங்க விட்டாங்க நம்ம பொங்கல் விட்டோம். இந்த பொங்கலுக்கும் நமக்கு என்ன தொடர்பு? நான் அப்படியே கொஞ்சம் மாடியே போறேன். பொங்கலுக்கும் நமக்கு என்ன தொடர்பு? என் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வேற யாருக்கும் மாட்டான். எங்க அது கொண்டாட்டி ஆரம்பி செல்லு போன் தரங்க சொல்ல காலையில ஏழுந்த உடனேயா யார தேடுறாங்க நீங்க பாத்து உங்க வாழ்க்கை நடத்த அப்படி சொல்றேன் பாருங்க. வீட்டுக்கார தேடுவோம் எங்கிறாரு வீட்டுக்கார போய தேடுவோம் எங்க காணும். இப்ப யாரையும் பார்க்கலாம் எங்கிட்ட செல்லு எங்க இருப்பாரு. என்ன அந்த முதல்ல எத்தத்து போனதுல என்ன போனா அந்த மாதிரி வளர்ந்துப்போம். அதனால ரைட் இந்த தமிழர் திருநாளாகிய இந்த பொங்கல் நமக்கு ஏன் ஒத்து வருதா சொல்ல மாட்டேங்கிறார். ஆண்டவர் 6 நாள் உழைத்து 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். யாருக்கு ஓய்வு தேவைப்படும்? அப்போ நம்முடைய ஆண்டவர் உழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உழைக்கிறார். அவர் சோம்பேறி. அவருக்கு சோம்பேறி பிடிக்காது. என்ன பிடிக்காது? அதனால அவர் 6 நாட்கள் உழைத்து அது இன்னொரு ஸ்பெஷலா சொல்ற பாருங்க. கனகராஜ் நீ உருவாயிட்டு சொல்ல அவரு கனகராஜ் நீ மனுஷனாக வந்துன்னு சொன்னாரா எதுனா சொல்லிக்க சாமி என்ன சீக்கிரம் விடும். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதக்கும் மண்ணாக தருவது லேசான காரியம். மண்ணான மனிதக்கும் மண்ணாக தருவது லேசான காரியம். லேசான காரியம். ரொம்ப கஷ்டப்படுதுல. ஆனா சரி இங்க போலங்க நானே ஒன்னும் தொடர இல்லை. இந்த வாயும் மூக்கு படைக்க கஷ்டப்பட்டு இருப்பாரு. என்னமா இந்த வாயையும் இந்த மூக்கையும் படைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு யோசிச்சு பாரு.
அவரு பச்சை மூக்கிய வாய வச்சு என்ன பண்ண நம்மை உழைத்து உருவாக்கின ஆண்டவர். அதனால உழைக்கின்ற ஆண்டவர். அதனால தான் என்ன பண்றோம், இந்த கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடுறோம். ஆண்டவருக்கு சோம்பேறி பிடிக்காது. யார பிடிக்காது? சோம்பேறி பிடிக்காது. சொல்லுவாங்கல்ல நீதிமொழிகள்ல, ஏய் நீ போயிட்டு எறும்பு இருப்பாரு நம்ம எறும்பு போய் பாரு கத்துக்கோ என்னான்ட்டு அது சுறுசுறுப்பு போய் கத்துக்கோ அப்படின்ற. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்ப உழைத்து கொண்டான்? 30 வயசுல. அதுக்கு முன்னாடி அங்க இருந்தா என்ன பண்ணிருந்தான்? தோசை சாப்பிட்டு கறி குழம்பு சாப்பிட்டு பார்த்துருந்தாரா? பாத்தீங்களா? நான் பார்த்தேனா? நான் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். என் பெற்றோருக்கு அவன் அப்பா என்ன செஞ்சாரா? தச்சு வேலை. கார்பெட்டர் தச்சு வேலை. இங்கிலீஷ் தான் எனக்கு என்ன தெரியல. இங்கிலீஷ் பேசுறேன். நான் இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணிட்டேன். அத தச்சு வேலை செய்த தன்னுடைய தகப்பனாருக்கு உதவி செய்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் சிலுவையில எவ்வளவு அச்சம் தாங்கினாருங்க அவரு. சும்மா தச்சல் கிடையாது. நினைக்கிற மாதிரி அதாவது ஏமாத்தி வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதத்துல விந்தி படப்படாது காட்சி வச்சுக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன வேலை செஞ்சாருன்னா கண் தச்சரம். அதனால்தான் அவரு எவ்வளவு அச்சம் அவரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார். அதனால்தான் அவரு அந்த தன் தகப்பனோட இணைந்து பணி செய்தவர். நான் சொல்ல மாட்டீங்களா, தன்னுடைய பணிக்காக சோம்பேறி ஆக அழைக்க மாட்டார். சோம்பேறிய நீங்க மோசை எடுத்துங்க ஐயா, மோசை எடுத்துங்க. மோசை சும்மா இருந்தாரா? என்ன வேலை காணி மாட்டாங்க. சீக்கிரம் முடிச்சிடப்போம். மோசையில சும்மா அழைக்கல. அவர் சும்மாவும் இல்லை. அவர் ஆடுகளை ஐயோ நம்ம கோயில் வந்தா வாய் தர மாட்டாங்க. என்ன வாய் தர மாட்டாங்க? கோயிலுக்கு வந்தா நான் தான் என்னை தவிர உனக்கு யாரும் வீட்டுக்கு போய்ப்பா. எங்க போய்ப்பா? ஏரி வெள்ளத்தான் ஐயோ ஏன்னாங்கன்னா நடந்த கமிட்டி என்ன கமிட்டி? சர்ச்சை கமிட்டி அங்கதான், பஞ்சாயத்து கமிட்டி அங்கதான், ஸ்டேட் எல்லாம் எங்க நடந்தது. ஆனால் அப்படி ஆண்டவர் உழைக்கின்ற நபரைத்தான் தன் விடுதலை படைக்காக எடுத்து பயன்படுத்துகிறார். மோசே எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு நாள் எலிசா என்கிற நபர் ஏர்களை உழுது கொண்டிருக்கிற போது எலிசாவை எலி அழைக்கிறார். எதற்காக? தன் திருப்பணி செய்வதற்காக. எனவே உழைக்கின்ற அந்த வரிசையில வருவதனால நாமெல்லாம் யாரா? நாமெல்லாம் உழவர்கள். நாமெல்லாம் உழவர்கள். இன்னைக்கு நம்ம உழைக்கிறதுக்கு போறது கிடையாது. சோம்பேறி. எங்க போறது கிடையாது? உழைக்க போறது கிடையாது. எங்க ஊர்ல எந்த ஊரை சொல்றது? எங்க ஊர்ல கண்ணூர் கிடையாது. சண்டை வரும். அரவணம் கிடையாது. ஏதோ ஒரு ஊர்ல இப்பெல்லாம் வந்து அப்படியே பேசிக்கிறார். கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு 10 குழிக்கு இவ்வளவு காசு, 10 குழிக்கு இவ்வளவு காசு. 10 குழி தான் நிலம் இருக்கும். ஆனா போடுவாங்க 15 குழி இடம் இருந்து. நீ என்ன பண்ணாத? உழைப்பதற்கு இன்றைக்கு மனிதர்களுக்கு எண்ணம் வரல. அதனால ஆண்டவர் உழைக்கின்ற ஆண்டவர். அதனால்தான் இன்னைக்கு நம்ம அந்த உழவத்தினால மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். நாம வந்தேரிகள் அல்ல. அழகா சொன்ன நம்ம வந்தேரி கிடையாதான். யாரு கிடையாது? வந்தேரிகள் இல்ல. நான் வந்தேரிங்களா? நம்ம வந்தேரிங்களா? ஊரோட வந்துக்கணும். நம்மளாம் யாரு? நீ எந்த கோயிலுக்கு போற? நீ எந்த சர்ச்சுக்கு போற? சிஎஸ்சியா இசியா எதுக்கு போற? கோயிலுக்கு போற. எந்த சபையும் தெரியல. எந்த சர்ச்சுக்கு போறேன்னு தெரியல. ஆனா எங்க போற? சர்ச்சுக்கு போற. ஆனா நீ யாரு என்பது நமக்கு தெரியல. நான் யாரே தெரியல. நான் என்கின்ற வரலாறுக்கு தெரியல பேச முடியும். நான் பூர்வ குடிமகன். நான் யாரு? பூர்வ குடிமகன். எனக்கு இந்த மண்ணில் வாழ்வதற்கு அத்தனை தகுதிகளும் இருக்கிறது. நாம் எல்லாம் உழவர்கள். இது சமயத்தை தாங்கிருக்கின்ற கொண்டாட்டம் அல்ல. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? இந்த கொண்டாட்டம் இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் கிடையாது. உழைக்கின்ற அனைவரும் இந்த பணியை செய்யலாம், இந்த பணியை கொண்டாடலாம். உழைக்கின்ற அனைவருக்கும் இந்த விழாவினை கொண்டாட நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது.
அதனால இந்த உழவர் திருநாளில இல்லையா உட்காருமா நாம் எல்லாரும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட இளைஞர்களுக்கு அழைக்கப்படுகிறோம். அங்கே சேர் போட்டுக்கிறோம். இந்த கொண்டாட்டம் என்பது எத்தனை நாள் நடக்குமா? எத்தனை நாள் நடக்குமா? எத்தனை நாள்? உழவர் திருநாள் எத்தனை நாள்? மாத்தி முதல் நாள் ஐயோ முதல்ல சொல்லுங்க ஐயா. முதல்ல போகி நீ பொழுது கிடையாது. ரெண்டாவது நாள் இந்த சேரை மாத்தி விட்டுற. பொங்கல். மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள் அங்க போட்டு ஞாயிற்றுக்கிழமை, அஞ்சாவது நாள் கரெக்டா. இன்னைக்கு வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்துச்சுல்ல. அதனால நம்முடைய இந்த விழா என்பது 4 நாட்கள் தொடர்ந்து விமர்சையாக கொண்டாடப்படும் வைபரண்ட். அப்படியே ஒரே பாட்டு தான், ஒரே டான்ஸ் தான், ஒரே கூத்து தான், கும்மாள் தான். ஏன்னா இது கொண்டாட வேண்டிய ஒரு கொண்டாட்டம். 4 நாட்கள் நடைபெறுகிற இந்த கொண்டாட்டங்கள் சொன்ன பாத்தீங்களா? முதல்ல போகி, இரண்டாவது பொங்கல், மூன்றாவது, நான்காவது. இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 4 பண்டிகை வச்சு நான் என்ன கத்துக்கிறேன்? 4 பண்டிகையை வச்சு நான் என்ன கத்துக்கிறேன்? ஆன்மீக வாழ்வில் ரைட். எந்த வாழ்க்கையில அதான் தெரிஞ்சா நமக்கு எதுன்னு எது ஐயோ ஆன்மீகம். இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா அது தெரியுது. நம்ம யாரு? ஆவியில் ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. இத சொல்லுவாங்க, இவரு ஆவி அவன் ஒத்து போடணும். நான் ஒத்து போல, ஆவி ஒத்து போனதான் வரும், துளசிக்கு வரும். அதனால இந்த ஆன்மீக வாழ்வுக்கும் நாம கொண்டாடுகின்ற தமிழா கொண்டாடுகிற கொண்டாட்டத்துக்கும் என்ன ஒப்புமை, என்ன ஒண்ணா இருக்கு சரிங்களா? போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், இந்த 4 பண்டிகை வழியாக நான் என்ன கத்துக்கிறேன்? அப்ப முதல்ல என்ன பண்டிகை? போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையில 4வது நம்ம சின்ன வயசுல என்ன பண்ண தெரியும்? பக்கத்து தட்டி கொளுத்துருவேன். பக்கத்து தட்டிய வெட்டிய போற கொளுத்துறேன். எப்போ? நீங்க யாரும் கொளுத்துங்கல்ல, மூணு தான் கொளுத்துவீங்க. என்ன கொளுத்துவீங்க? ஒரு விஷயத்த சொன்னா என்ன பண்ணுவாங்க? கொளுத்தி போடு. அது எரிஞ்சு சண்டை போட்டு அந்த வீட்டுக்கார போட தட்டில குஞ்சு போடும். மாந்தருக்கு மறுபடியும் அர்த்தம் செண்டை வரணும். 80ல பிறந்ததும் கரெக்டா என்ன பண்ணிருப்பாங்க? கொளுத்தி இருப்பாங்க. எங்க ஊர்ல அப்படிதான் ஒருத்த மூட்டை கொளுத்திட்டான். அவன் பேரு வீடு கொளுத்தி. அவன் பேரு அவன் பெருசா வளர்ந்துக்கிறான். வீடு கொளுத்தி வரா கவர்ந்துருமாமா. அப்பதான் தெரியாம கொளுத்திட்டான். எப்பா எல்லா ஊரும் வீடு கொளுத்திங்க. அந்த மாதிரி போகியில நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, பழைய துணி. என்ன துணி? பழைய துணி, தலகாணி. ஆனா அதே வச்சுட்டு போயிருங்க அடிக்கி எங்க வீட்டுலங்க இப்பவும் போடுவேன். எதுல எனக்கு இடமே இல்லை. என் துணிக்கு சின்னால ஒரு மணி தான் பாக்குறாங்க. 2 மணி தான் கேட்க போறேன். ஒரு மனைவி கட்டிக்கணும். இல்ல ஒண்ணு சமாளிக்க முடியல. ஒரு மனைவி எல்லாம் பணம் கொடுக்குறாங்க. கிஃப்ட் எல்லாம் யாரு வந்து நான் தெரிஞ்சுங்க ஐயா. செகண்ட் வரலாம். இனிமேல் என்ன பண்ணுங்க? ட்ரெஸ் குத்தா கூட என்ன பண்ணுங்க? சைடுல டோர் இருக்கு பாரு, செய்திலே கொடுங்க. என்ன பண்ணுங்க ஐயா? பிரசர் ஐயா, செகண்ட் ஐயா. இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா கொடுத்தாங்களா? எனக்கு அப்படி இல்லைங்க. நிறைய துணி வருது தேய்க்கிறதுனால அடங்கி அதெல்லாம் பண்ணுறது. ஒரு நாளைக்கு யாரும் கொடுக்குறோம்னா அந்த கொடுத்துரு. உண்மைதானே? தேடி நீ தலையாடு கட்ட போறியா? பழசிக்கிட்டு போற மேல அந்த கட்ட செட்டு. அதனால பீரோல முன்னாடி வச்சுக்கிறார். யாருன்னா தாயன் ஐயா இது அம்மா இது கொடுத்தாச்சு, அது பாப்பா இது கொடுத்துச்ச, இது குதிரை சும்மா வந்துடும். அதனால தேவையில்லாத பொருட்கள் எங்க இருக்குமா? வீட்டுல இருக்கும். இந்த எல்லாம் தேவையில்லாத தலையான பெட்ஷீட்டு, பெட்ஷீட், தலைகான முறை, அப்புறம் பாய், எதெல்லாம் வீட்டுல தேவையா என்ன பண்ண தெரியுமா? வெளியே வந்து நாம கொளுத்துவோம். சின்ன வயசுல அதான் நடந்திருக்குது. இப்போ எங்க வீட்டுல கொண்டதுக்கு ஆள் இல்லை. அதான் இந்த போகி என்கின்ற இந்த ஒரு பண்டிகை, இது நம்முடைய ஆன்மீக வாழ்வு எப்படி ஒப்புருவாங்க, எப்படி ஒன்னா வருது அப்படின்னா, பழைச நம்ம எப்படி என்ன பண்ணிடணும் வச்சுட்டு போகணும்.
சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க உங்களை பத்தியா என்னை பத்தி ரெக்கார்ட் பண்ணியா நீங்க? ரெக்கார்ட் இருக்குது ஐயா, ஐயோ லைவ்ல இருக்குது ஐயா. சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கனா பேசிக்கோ, என்ன பேசிக்க உண்மை சொல்றாங்க. எங்கன்னா நீ சத்துரோடு பேசு, உனக்கு கேட்கறது யாருமே இல்ல. ஆனா கல்யாணம் ஆயிட்ட பிறகு என்கிட்ட பேசணும். யார்கிட்ட பேசணும்? உங்கள்கிட்ட எவ்வளவு பேசணும், அதெல்லாம் முடியாது. என்கிட்ட பேசணும். எல்லாம் சொல்ல வரேன். நல்லா இருக்குது. எங்க வீட்டுக்கு அம்மா எங்க ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இது ஊழியம். இது என்னது ஊழியம்? இதுல நான் சொன்னத சூடு மாறணும் என்னது. அதனால எங்க வீட்டுக்கார அம்மா அவங்க தாமதம் இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வருவாங்க. என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. என்னத்த பேசு விட்டா ஊர்ல பேசுறிய? ஆனா ஊர்ல ஊழியமா நான் பேசும். அந்த பொண்ணு பேசுறிய, அந்த ஆண்டிட்டு பேசுறேன். எப்ப அது ஊழியம்? நான் பேசுறேன் சொல்ல முடியும். ஏதாவது யார்கிட்ட பேசு. என்ன பண்றது யோசித்து நான் வாய் அடிக்கணுமே. சரி ஆடா என் வீட்டுக்கு ரொம்ப வேலை வந்துட்டாங்க. என்ன தானே ஒரு வேலை தானே. அந்த நேரத்தை பார்த்து சிஎஸ்சி நார்த் வீக் ஹையர் செகண்டரி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு வேலை கிடைச்சது. வேலைக்கு போறாங்க. என்ன காலம் நான் தீர்மானம் பண்ணேன், என்கிட்ட பேசுறல இப்ப நீ யாரும் பேச கூடாது. போன் பண்ண கேட்டுக்கா மூஞ்சா கிட்டலாம் வாங்க என்கிட்ட பேசுறா இல்ல. ஏமா இருங்க வைக்க பேசுறேன் நானு. அன்னைக்கு என்கிட்ட பேசல, என்கிட்ட இன்னும் இப்ப பேசாம. அல்லேலூயா. நமக்கு அனுபவம் இருந்துல. யாரு பேசுற? அம்மா எவ்வளவு பேசுற? முன்ன நீ உமாட்ட பேசுற, நான் யார்கிட்ட பேசு. அந்த மாதிரி எங்க அம்மா எங்க ஐயா அம்மா என்ன பண்ண முதல்ல அந்த வேலையை வாங்கி கொடுத்து எனக்கு பேசிட்டு ரொம்ப போன வாரம் கொஞ்சம் பேசினாங்க. லீவுல பேசினாங்க, இந்த அரையான் லீவ் வந்துச்சுல பேசினாங்க. எப்படி ஆண்டவர் பேசி கத்துத்தா அப்படின்ட்டு ஜெபம் பண்ணேன். ஜுரம் வந்துச்சு. என்ன வந்துருச்சு? ஏன்னா எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டாங்க கிறிஸ்துமஸுக்கு. ஏன்னா இருக்கிறத சொல்றாங்க, போய் சொல்ல நீங்க வீட்டு கேட்டு பாத்துங்க. வீட்டுக்கு வந்தா ஒரே கசா முசா வெளியே போகணும். நம்மளால நம்ம வந்து ஊரை சுத்துறாரு, வீட்டுல இருக்க மாட்டோம். எங்க பையன் எதை வாங்கினாங்க அதை வாங்கினாங்க. ரைட்டு ஜெபம் பண்ண அம்மாவுக்கு ஜுரம் வந்துச்சு. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பேச்சு வரல. என்ன வரல? கக்கா பொக்கான்றாங்க. என்ன தொண்டை பேச்சு வரல. எனக்கு வந்துச்சு பார்த்து சந்தோஷம். ஆண்டவரே இங்க பொங்கி பக்கத்துல பொங்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எங்க ஐயா வந்தாலும் இப்பா பேச்சு வரல. என்ன பண்றீங்களா? அதான்பா எங்க ஐயா நல்லவன். அவங்க அம்மா பார்க்கலாம். அவங்க பேசினா அவங்க வார்த்தை, அவங்க பேசினா அப்படியே கேட்கற மாதிரி இருக்கும். தொண்டை பேச்சு வரல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை அதை கொத்தி போடுறோம். எதை கொத்தி போடுறோம்? தேவையில்லாத இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் என்ன பண்ணிடணும்? முதல்ல தேவையில்லாம கொளுத்தி. அதான் சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுவா, உன்னை யாரும் கேட்க மாட்டான். கல்யாணத்துக்கு பிறகு யார்கிட்ட தான் பேசணும். அதனால இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி என்பதை விட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்துக்கும்? உன்னை யாரும் பண்ண போறதில்ல, கேட்க போறதில்ல. ஆனா இயேசு எப்போது ஏற்றுக்கொண்டாய் அப்போ நீ என்ன பண்ணிடணுமா? உன்னை நீ மாற்றிக்கொள்ளணும். போகி பழவில் எல்லாம் ஒளிந்து போயின்னு பைபிள்ல எல்லாம் எல்லாம் புதிதாயின. ரோமர் 6:6 பழைய வாழ்க்கை போயிடணுமா? என்ன வாழ்க்கையா? பழைய வாழ்க்கை போயிடணுமா? பழைய மனுஷனை கலைச்சிடணுமா? என்ன மனுஷனை? பழைய மனுஷனை கலைச்சிடணுமா? அப்புறம் பழைய இதயத்தை கலைச்சிடணும். பழைய மனசு மொத்த கலைச்சிடணும். கொண்டு போயிட்டு எங்க கொளுத்திடணுமா? கோகில கொளுத்திடணும். இது ஆன்மீக வாழ்வில் நம்ம செய்கிற முதல் பயிற்சி. அல்லேலூயா. தேவையில்லாத எப்படி போகில கொடுத்துருமோ அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம உள்ள இருக்கிற தேவையில்லாதவங்களை என்ன பண்ணிடணுமா? எங்களுக்கு இது கூட்டு போனாங்க ஹைதராபாடு. அல்லேலூயா. ஏன் கூட்டு போனாங்க? ஆயிருங்களா? ஹைதராபாடு கூட்டு போனாங்க. இந்த கேம்ப் ஆயில் வச்சாங்க. கட்சியா அதானே வச்சாங்க.
கடைசியா என்ன பண்ணுவோம் தேவை தெரியுமா பண்ணுவோயா உட்காந்து அப்புறம் ஒரு இது சொன்னாங்க எங்க பேராயத்துல எப்பா நீங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையும் என்ன பண்றாங்கல்ல என்ன பண்றீங்க நீங்க செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அந்த நெருப்புல போட்டுருக்க நெருப்போட எல்லாம் ஆயிடும் எரிஞ்சிடும் எல்லாம் போட்டாங்க ஆனா ஒண்ணு மட்டும் எரியவே இல்லை அது ஒரு பாவம் ஒருத்தர் போட்ட பாவம் இது மட்டும் எரியவே இல்லை என்னன்னு பார்த்தா நிறைய நெருப்புல பாவம் கொஞ்சம் நெஞ்சில பாத்தியா பண்ணியாட்டா ஊட்டி பேட்டி பார்த்து காட்சியா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எதுவும் மிச்சம் வச்ச கூடாது எதுவுமே நான் புதிய மனுஷனாக மாற போறேன் அதனால பழசு எல்லாத்தமா நாடு சமூகத்துல போயிட்டு ஒழித்திடணும் அப்பதான் சுத்தமா அப்போ இந்த போகியை போல போகியில நடக்கிற அந்த பழசெல்லாம் கொளுக்கிறது மாதிரி நம்மளும் வாழ்க்கையில பாவங்கள் பழைய சாபங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நாடு சமூகத்துல முதல்ல ஒழித்து ரெண்டாவது என்னது ரெண்டாவது என்னது இப்பதான் போகி முடிஞ்சுக்குது ரெண்டாவது போங்களோ போங்கள் என்ன நேருமா அந்த வடநாட்டுக்காரங்க என்ன வராது எல்லாம் நம்ம தானம்மா அடிக்க போறாங்க பொங்கல் பொங்கு அப்படின்னா நின்றுச்சா ஏய் பொங்கிச்சா பாரு என்ன பாரு பொங்கிச்சா என்ன பண்ண சாப்பாடு ஏன் அதுதான் பொங்கல் அதுக்கு எத்தனை பேரு பொங்கல் பொங்கிச்சா பொங்கிச்சுன்னா என்ன அர்த்தம் அரிசி நெஞ்சிச்சுன்னு அர்த்தம் நம்ம அழகா பொங்கல்ன்றோம் ஆனா மத்தவங்க போகல போகல் நீங்களா யாரு போகல போகல் ஏய் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தமிழ் அழகா அகராஜெல்லாம் எழுதி அழகா நலிவு சொல்லு காரா எல்லாம் போட்டு அழகா உயிர் எடுத்து மைய எடுத்து போட்டு எங்களுடைய முன்னோர்கள் அழகா வச்சுக்கிறாங்க இங்க வந்து போகலோ போகலையாடா இல்ல அழகான மொழி பொங்கல் அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது நாள் என்ன பொங்கலாம் என்ன பொங்கலுங்க மாட்டு பொங்கல் இப்பதான் பொங்கலுக்கே வந்துக்கிறோம் நாலு பேர் மாட்டு பொங்கல முதல்ல போகி போச்சு ரெண்டாவது இன்னைக்கு பொங்கல் தான் பொங்கல் இல்ல தை பொங்கல் நீ அப்படி ஏற்ற ஐயோ போகிதான் எனக்கு மறந்து போகுப்பா தை முதல் நாள் இன்னைக்கு என்னது நேற்று இப்போலாம் எல்லாம் சேர்த்தையா மார்கழிசி கடைசியில மோதிதான் போட்ட கொல்லிட்டோம் ஏன் கொல்லிட்டோம் ஏன் கொளுத்தணும் எதனா வச்சுக்கிறீங்க எங்க மனசுல போவா இந்த மாதிரி நேற்று பழைய நாளும் மார்கழி முடிந்து விட்டது இல்லையா மார்கழி மாதத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லையா அது மனசுல வச்சுக்கணும் இப்ப பழசெல்லாம் போயிடுச்சு போன மாசம் இப்ப புதுசு அதுதான் தை பொங்கல் என்ன பொங்கல் தை பிறந்தா வழி பிறக்கும் புதிய மாசத்துல புதிய நாளை துவங்குறோம் நாம தமிழர்கள் மறக்க கூடாது நம்மளாம் யாரு நானு கிறிஸ்டின் நீ அப்புறம் எப்போ என்னக்கா நீ எப்போ அப்பதான் நீ முதல்ல யாரு நான் தமிழன் நான் யாரு பிரச்சனை இப்ப அங்கதான் வருது நீ வெளிநாட்டுக்காரனா டேய் என் பேர் கனகராஜா நான் இந்த ஊர் தான் எங்க அப்பா தாத்தா பேர் அப்புகா எங்க தாத்தா பேரு அப்புகா எங்க தாத்தா எங்க பாட்டன் பேர் அப்புகா எங்க தாத்தா பேர் வேலு அப்ப நான் எப்படி கிருஷ்ணா மாறுவேன் புரியுதுங்களா சொல்றது இங்கதான் பிரச்சனை இருக்கு சமுதாயத்துல அரசியல் பிரச்சனையா தான் அவன் எந்த வந்தியாரு வெளிநாடு மாட்டான் அப்ப எங்க அப்பா பேர் மைக்கு தானே இருக்கணும் இல்ல நிறைய பேர் இருக்கணும்ல எங்க அப்பா பேர் இருந்தாரு சொல்ற பாத்தீங்களா அப்பு சுப்பு எல்லாமே யார் தான் வர முன்சாமி கன்சாமி எல்லாம் யாரு தாத்தா பாட்டி தான் அப்ப நான் எப்படி வெளிநாட்டு ஆக முடியும் நான் கூறக்குடி மக்கள் நானு கூறக்குடி மக்கள் அதனால தை பிறந்த உடனே நம்ம செயல்களை முதல் எல்லாம் சொல்ல போகலாம் முதல்ல தை இன்னைக்கு என்ன பண்ணோம் காலையில இருந்து புது பானை என்ன பானை எப்படி போட்டுருக்கீங்க நீங்க போட்டால அப்படியே பாக்குறாங்க 4 பேர் அது 4 பேர் கூப்பிட்டுக்கிறேன் ஏத்தா அந்த 3 அடி போற கோலத்துக்கு நிறைய நீ வாடிய நான் நாளைக்கு வர உனக்கு கொடுப்பீங்க இந்த மாதிரி நான் சொன்ன அந்த பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயிங்க போனவன் 4 இன்னைக்கு எல்லாம் புதுசாயிடுச்சு அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அழகா வச்சுக்கிறாங்க தை பிறந்த உடனே எல்லாம் எப்படி ஆகணும் ஆடி மாசம் தோகன அந்த அறுவடை இல்ல
ஆடி மாசம் வச்சு அப்படியே வந்து தை அதெல்லாம் போய் கஷ்டம் தை வந்துச்சு புதுசு எல்லாமே. எது புதுசு ஐயா? அப்புறம் அப்புறம் எல்லாம் அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாம் புதுசு. ஒண்ணு மட்டும் பாயச ஒண்ணு மட்டும் பாயசம் இருந்தா சொல்லுப்போம். ஐயா நீங்க சொல்லுங்கம்மா, தெரியும். ஐயா வீட்டுக்காரமான்றாருங்க ஐயா அவரு. அதான் நான் சொல்ல வந்தேன். எல்லாமே புதுசுங்க. அவன் எது மட்டும் பாயச வீட்டுக்காரன் பாயசம் தான். வீட்டுக்காரன் மூஞ்ச பார்க்க முடியல. என்னப்பா உடத்துல அதெல்லாம் நல்லா இருந்தாவே நல்லா இருக்கும். சாதாரணமாக தான் இருப்பாங்க, நல்லா இருக்கும். தப்பா நினைச்சுக்காரு சொல்றேன். அந்த மாதிரி கல்யாணம் ஆன புதுசுல அழகா இருந்தாருங்க. ஓடி ஓடி பேசுறது. கல்யாணம் ஆன புதுசுல புது பாப்புல புது பொண்ணு இல்ல, புது பைக் வாங்க ஓட்டுக்கிறோம், புது கார் வாங்க ஒரு மாசம் ஃபுல்லா ஓட்டி போடுறோம். போன வந்த புதுசுல அப்படியே நீதாமா எல்லாமே எல்லாம் நீதான் எல்லாம் நீதான். இன்னும் அழகு தெரியுமா? நண்டா அதே வரா தெரியா. இன்னும் அழகா பேசுறமா எல்லாம் புதுசு. இப்ப என்ன ஆகி போச்சு எல்லாம் புதுசு. நம்ம கவனிச்ச கவனிப்பு, நீங்க எல்லாம் கவனிச்ச கவனிப்பு. ஐயோ எங்க என்ன போனீங்க? எதுக்கு? ஏம்மா அம்மா அவனுக்கு சாப்பாடு சாப்பிடுமா, கொடுக்குமா, அவனுக்கு டீ எடுத்து கொடுக்குமா, டீ கொடுக்குமா அவனுக்கு. இந்த மாதிரி எல்லாம் அப்போ புதுசுல. இப்ப கேக்காரு என்ன எப்ப வந்த அவன் சொன்னான் உட்காரு. இப்ப எல்லாம் தேடி போச்சு எல்லாமே. அல்லேலூயா. ஆனால் எல்லாமே புதுசு. பானை புதுசு, அரிசி புதுசு, நெல்லு புதுசு, அடுப்பு கூட புதுசு இல்லையா? எல்லாமே புதுசு. அப்படி இந்த புதிய இல்ல இந்த புதிய வாழ்வுக்குள்ளாக நாம வருகின்ற போது இல்லையா, எசேக்கியேல் அழகாக சொல்றார். எசேக்கியேல் 36:26 ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம படிக்க போறது கிடையாது, நம்ம என்ன பண்ண போறது கிடையாது. அந்த 1ஆம் தேதி மட்டும் எப்போ அல்லேலூயா வரதா அந்த 1ஆம் தேதி மட்டும் காடுங்க நடக்குது. எனக்கு 4 குடிய எனக்கு 3 குடு எத்த அந்த தினசரி வேதாசிட்ட அது திரும்பி பார்க்குது. அழகா தேவாயம் அழகா நமக்கு வழி கொடுத்துருக்காங்க, அழகா கொடுத்துருக்காங்க வரிசைப்பட்டு. அதுக்கப்புறம் காணும். அதனால ஞாபகம் வச்சுங்க. எசேக்கியேல்ல அழகா சொல்றாரு, ஒரு காட்சியை எசேக்கியேல் காட்டுறாரு. உலர்ந்த எலும்பு நடையில கொண்டு போறாரா. அப்ப வசனம் அழகா சொல்ல 36:27 புதிய இதயத்தை நான் உனக்கு அல்லேலூயா ஐயா புதிய பானை மாதிரி புதிய இதயத்தை கொடுக்குறாரா. புதிய சதையை கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுப்பேன். அல்லேலூயா சரியா? அப்ப புதிய பானையில புதிய அரிசியை போடுற மாதிரி நம்முடைய புதிய ஆத்மாவில புதிய சரீரத்துல புதிய ஆவி ஆடுறதா பண்ணுவாரா, புகுத்துகிறார். அப்ப புதிய தை மாதத்துல புதிய நாளில நாமும் நமக்குள்ளாக அந்த புதிய ஆவி பெற்றுக்கொள்கிற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா இல்ல பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சா நேற்று இன்னைக்கு நாய் எல்லாருமே புதிதாக மாறிவிட்டோம். அப்ப தை பொங்கல். மூன்றாவது முதல்ல முடிச்சாயா போகி, இரண்டாவது பொங்கல் புத்தாடை எல்லாம், மூணாவது மாட்டு பொங்கல். ரொம்ப முக்கியமானது. ஏன் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னா, நாம் விவசாயிகளுக்கு அதிகமாக உதவி செய்ய எது அப்படின்னு தெரியுங்களா? எதையா? மாடு. ஏன் சொல்ல மாட்டேன், மாடு எல்லாம் சோறு வேணும். மாடு இல்லைன்னா சோறு இல்லை. இன்னைக்கு தான் டிராக்டர் ஏது ஒரு அவருக்கு 1000 ரூபாய், ஒரு அவருக்கு. அதுதான் அதுதான் நீ பார்த்தே மாட்ட, அதுதான் ஏறுகிறோம். அதுதான் அதுதான் தண்ணி இறக்கும். இப்ப நமக்கு இது வச்சுக்கிறோம். அப்பெல்லாம் மாட்டை சுத்தி விட்டாங்க, தண்ணி மோட்டர் போட்டேன், தண்ணி மேல பம்ப் செட் மேல வந்து இருக்கும். மூணாவது நெல்லை நெருக்கடிக்கணும். யாரை வச்சு அடிப்போம் தெரியுங்களா? மாட்டை வச்சு தான் அடிப்போம். அப்புறம் இதெல்லாம் உழவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற மிருகன்னு சொல்லக்கூடாது. நம்ம சோழர்கள். அல்லேலூயா. அதுக்கு பேர் வச்சிருப்போம். என்ன பேரு வச்சுக்கிறீங்களா? புளூ கலர் சட்டை வச்சுக்கிற பேரு என்ன பேர் வச்சுக்கிறோம்? சீதான்னு பேர் வைப்போம். என்ன பேர் வைப்போம்? லேடிஸ் இல்ல, எது ஜென்ஸா?
அப்படி சொல்றேன். சரி, காலைன்னு எப்போ வச்சுக்கோ. நையா அண்ணா பொண்ணு வச்சு பேர் வச்சுக்கோ. கனகராஜ் பேர் வச்சுக்கோன்னு இப்போ கடை அந்த கனகராஜ் பொண்ணு லட்சுமி வச்சுக்கோ. இந்த மாதிரி இந்த இயற்கை இந்த வளங்கள் அதாவது கால்நடைகள் மூலம் பயணிக்கும் இல்லையா, அது இல்லை நமக்கு கிடையாது. அதனால அந்த உழைக்கின்ற உணவு தருகின்ற அந்த கால்நடைகளை நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு அழகா இருக்கும். நாளைக்கு மூஞ்சி எது மூஞ்சி பார்த்தா அந்த அம்மா மூஞ்சி அந்த ஐயா அந்த மூஞ்சியை பார்த்து அழகா இருக்கும். எங்க ஊர்ல ஐயா நல்லா அந்த உருவாங்க மஞ்சள் கட்டுறது எங்க ஊருக்கு மாடு இருக்கு. ஊர்ல மாடு இல்லை, அழகா அதோடைய கொம்பெல்லாம் நல்லா சீவி நல்லா பெயிண்ட் பண்ணி அப்புறம் பாத்துறாங்க ஆவாரமோ கரும்பு பலூனு எங்க ஊர்ல அதசம் ஊருக்குலாம் கட்டி அனுப்புவாங்க. ஆமா சாப்பிடுறது உண்மைமா நீங்க பாத்துல புத்தகம் சொல்றேன் நானு. உண்மை ஊருக்கு கட்டுவாங்க இல்லையா, இதெல்லாம் கட்டி அனுப்புவாங்க, அதசெல்லாம் கட்டி அனுப்புவாங்க. ஏன்னா அதை வெட்டுறவங்க அதை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நாளைக்கு அவர் ரொம்ப அழகா இருப்பார். யாரு தோழர் ரொம்ப அழகா இருப்பார். நம்மளும் பயணிக்கிறாரு. நீ யோசிச்சு பாருங்க, நீ அழுத நாள் அழுது போகாது. அல்லேலூயா. நீ சந்தோஷமா இருக்கும். நம்மளோட கூட பயணிக்கின்ற அந்த கால்நடைகளை அந்த மாடுகளை நம்மள பண்ணோம் அழகா. அப்ப நம்முடைய ஆன்மீக வாழ்வுல இந்த நம்ம சொல்றோம் பாருங்க, ரொம்ப ஒரு விஷயம் திருப்பணிக்கு ஆயத்தப்படுத்துவதும் இந்த ஏற்பாடு தான். திருப்பணிக்கு இல்லப்பா, திருப்பணி ஊழி செய்யறதுக்கு ஈசா அழைச்சது. ஈசா வரும்போது என்ன பண்றது மாட்டேன் என்ன பண்ணாரு, ஏழு ஓட்டினார். கட்சி என்ன பண்ணாரு, அப்ப என்ன பண்ணாரு, புள்ளி மட்டும் எனக்கு 2 கிலோ கொடு, எனக்கு வாழை கொடு. சொல்லு அது வாங்க போட்டி, அது 4 பேர் போடு. உண்மைதாங்க சொல்றேன். எலிசா வரும்போது அந்த மாட்டுக்கு என்ன பண்ற சமைச்சு தன் உறவு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் வருகிற போது மனமாறிய ஒரு மனிதனை பற்றி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப திருப்பணிக்கு நமக்கு உதவி செய்வது, தன்னை தயார்படுத்தி தன்னை தியாகமாக வைப்பது, இந்த அர்ப்பணிப்பது. புதிய ஏற்பாட்டுல நம்ம கெட்டகுமான கதையை பார்க்கிறோம். மனமாறிய மைந்தர் அப்ப சொல்றாங்க இல்லையா, என்னுடைய மகளுக்கு என்ன பண்ணி கொடுத்து கண்டுங்களே. அப்ப அந்த ஊர் எல்லாம் சொல்றாங்க, கடுகு வீடு, காணாமட வெள்ளி காசு, அப்புறம் காணாமட மைந்தன். அப்ப இறையரசுக்கு தன்னை அழைத்து செல்வதற்கு தன்னை அர்ப்பணிப்பு என்று அந்த கொடுத்த கருத்துகள். அல்லேலூயா. அவங்களுடைய உழைப்பு தான், அவங்களுடைய தியாகம் தான் நாம் என்ன பண்ண வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரு மாட்டை இல்ல பாலை கறந்து தன்னுடைய உயிரையும் மக்களுக்காக தியாகம் செய்கின்ற ஒரு தோழர், ஒரு தோழி. அதனால எப்படி அந்த காளைகள் அந்த 6 மாடுகள் தன்னுடைய வாழ்வுக்காக நம்முடைய வாழ்வுக்காக அதை அர்ப்பணிக்கிறதோ, அதிகமாக ஆன்மீக வாழ்விலே நீங்கள் மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. இல்லையா, மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கணும். அது ஏதாவது திருப்பி எடுக்குதா உங்களை கேட்ட ஏசு திருப்பி எது கேட்கறவங்கள இல்ல, ஏசு எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ இயற்கை நேசிக்கின்ற ஆண்டவர். அதான் சொல்ல, போர் அடிக்கிற வாய கட்டாத. அப்போ இந்த இதான் நேசிக்கிற ஆண்டவர். அப்ப எப்படி இறையரசு கொண்டு போவதற்கு இந்த காளைகள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறதோ, நம்முடைய பாவ கழுவாயை போக்குவதற்கு எப்படி இந்த 6 மாடுகள் நமக்கு உதவி செய்கிறதோ, தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னை தாகமாக வாழ்க்கைகிறதோ, அதிகமாக மற்றொரு இறையரசு கொண்டு போவதற்கு, பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும் எத்தனை சொல்லுமோ ஒண்ணு நம்ம தியாகமாக அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. என்னை தியாகமாக அர்ப்பணிப்பது இல்ல, தன்னை தியாகமாக அர்ப்பணிப்பது. நான் இல்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் வழியாக ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அப்ப நானும் நம்ம உலகத்துல ஆன்மீக வாழ்வில மற்றொரு பரலோக வாழ்வுக்கு போறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அர்ப்பணிக்கும். எத்தனை முடியுது போட்டோ வந்து பாப்பாங்க. எத்தனை முடியுதுமா, முதல்ல 2வது 3வது 4வது
காணுபோங்கள் அப்படின்னா காணுதல் என்ன சொல்றாங்க? காணுதல், பார்க்கணும். இந்த காணுபோங்கள்ல எங்க ஊர்ல எல்லாம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கிழங்கு விற்பாங்க. என்ன கிழங்கு? என்ன கிழங்கு? மரவள்ளிங்க, மரவள்ளிங்களா? பனங்கள். என்ன கிழங்கு? அதை வாங்குறதுக்கு ஓடி போய் என்ன பண்ணுவாங்க? தாராசாரியா மக்கள் போவாங்க. இன்னைக்கு பொங்கல் கொண்டாட்டாங்க, நாளைக்கு மாட்டு பொங்கலை கொண்டாட்டாங்க, நாளை மறுநாள் குடும்பமாக எங்க போவோம்? இப்பதான் போகல. ஏன்? அப்போ தாத்தா பாட்டி அப்பம்மா குடும்பமா சினிமாவுக்கு போவோம். எங்க போவாங்க? பீச்சுக்கு போவோம். அப்புறம் ஊரெல்லாம் சுத்துவாங்க இல்லையா? அப்போ இந்த காடுதல் என்பது உறவுகளை பார்க்கணும், உறவுல போயிட்டு பார்க்கணும். அப்ப 4வது என்ன சொல்லுவாருன்னா, உறவுகளை இணைக்கின்ற கொண்டாட்டம் தான் இந்த காணும் பொங்கல். அல்லேலூயா. உறவுகள் நம்ம ஒண்ணா வச்சுக்கிறோமா? இப்போ நீ வாசுப்படைய மதியக்கூடாது, மதியக்கூடாது, எதிக்கூடாது. என் சாவுக்கு நீ வரக்கூட சேர்த்து கூட உட்கார்ந்து பார்க்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உறவுகள் பிரிந்து இருக்காது. உறவுகள் நம்முடைய ஆண்டவர் தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர் குடும்பத்தோட நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் இல்லையா? குடும்பம் அது இறை குடும்பம் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்வில எப்படி இந்த காணும் பொங்கல் இருக்கின்ற அந்த சிந்தனையில மக்களை பார்த்து உறவை பலப்படுத்திக் கொடுக்கிறோமோ அமிதமாய் நாம நம்முடைய கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவியத்துல விட்டு போன அதுக்கு பழைய சுட்டு போயிட்டு எங்க தனித்தனியாவே எங்க மாமா முன்னு அப்ப கொடுக்கல எங்க மாமா இப்ப பார்க்க போறாமே அத போய் மழை போடாது, உற வச்சு கூடாது. உறவுகள் தாய், தந்தை, மாமா, மச்சா, இல்ல தங்கச்சி எல்லாம் பண்ணுவோம். ஒரு குடும்பமா அதான் நம்முடைய ஆண்டவர் இறை குடும்பம்லாம் என்ன குடும்பம்? சீக்கிரம் உள்ள பாவிய என்ன குடும்பம் இதெல்லாம்? சொல்ல மாட்டாங்க. என்ன குடும்பம் இது? கரெக்டா சொல்ற. என்ன குடும்பம்? இறை குடும்பம். இது குடும்பம் திரு அவை. அதனால இந்த காணும் பொங்கல்ல 4வது காணும் பொங்கல்ல காணக்கூடாதவனை கண்டு உறவுகளை பலப்படுத்தி சொந்தம் பந்தம் நல்ல கறிக்கும் நல்லா சாப்பிட்டு நம்ம குடும்பத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அதுக்கு என்ன பேரு? காணும் பொங்கல். அப்ப முதல் நாரு அதுல கத்துக்கணும். 2வது பொங்கல்ல கத்துக்கணும் புதிய சிந்தனை, புதிய ஆவி, புதிய ஆத்மா, புதிய பலன். 3வது அப்பதான் கத்துக்கலாம். வந்துடும் இப்ப அம்மாக்கு நான் சொன்னேன் தியாகமான வாழ்க்கை. நீ இல்ல ஒண்ணு சொல்ல, நீ 150 மார்க். தியாகமான வாழ்க்கை இல்லையா? இயேசு தன்னை தியாகமாக தந்து எல்லாரையும் மீட்டுக் கொண்டார். அந்த மாதிரி நம்ம நெரிசிக்கிற ஆடு மாடு கூட அவங்களுடைய வாழ்க்கை வழியாக நம்ம தான் பண்றோம். நல்லா வச்சு. 3வது காணும். அது எதுக்கு அடையாளம்? ஆன்மீக வாழ்வில் ஒரு உறவு. கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு நான் மட்டும் போகக்கூடாது. எல்லாரும் கிறிஸ்துவ தான் இருக்கிறோம். கண்ணை கட்டின்னு போறோம். எங்க போறோம்? நான் பார்க்க மாட்டேன், உங்களை பேச மாட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வர உறவுல போய் சாமி ஏத்துக்க மாட்டேன். சாமி நம்மள ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ குடும்பத்துல கரெக்டா இருந்தா எங்க வரலாம்? கோயிலுக்கு வரலாம். சண்டை போயிட்டு கோயிலுக்கு வந்தாலும் ஏத்து போற சாமி. பொண்டாடி நிமராச்சிட்டு வீட்டுக்காரர் சோரியா போல நிமராச்சிட்டு கோயிலுக்கு அந்த ஆண்டவரே நான் புள்ள ஏத்து போறாரு. மாமேல கூட்டி விட்டு மருமக இச்சி விட்டு நீ கோயிலுக்கு ஏத்து போற இல்லையா? அன்பான உறவுகளே, அன்பு பிரிச்ச முடியாது. இந்த தமிழ் திருநாளாம் இந்த பொங்கல் நிகழ்ச்சியுடைய அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையில சில விஷயங்கள் என்ன பண்ணோம், கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து அதை கடைபிடித்து இந்த தமிழ் திருநாளாம் பொங்கல் நிகழ்ச்சி உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. கண்களை மூடி ஆண்டு ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணிடுறோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலைக்காக என்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து அந்த வார்த்தைகளை பயன்படுகிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரை அளவதி கொடுக்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல செய்திய மத்தியில வந்து 90,000
இல்ல மிக அருமையான பொங்கலுடைய புது விளக்கத்தை நம்ம என்ன பண்ணுகிறது கொடுத்துருக்கோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? அண்ணே ரொம்ப நல்ல சூப்பரா ஒரு செய்தி எங்க மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களையும் உங்க ஊழியத்தையும் உங்க குடும்பத்தையும் குறிப்பா அக்காவுக்கு இல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன் போன்ல அக்காவுக்கையும் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கடவுள் நிறைவா ஆசீர்வதிக்கணும் நாங்க வேண்டிக்கிறோம். நாங்க எப்பவுமே நம்ம ஜெபம் பண்றோம். இந்த நாள்ல வந்து இவ்வளவு வல்லமையான ஒரு செய்தியை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம். பாட்டு பாடுறப்போ நம்மளையும் நம்ம கொண்டு வந்திருக்கிற காணிக்க இந்த ஆண்டவருக்காக நம்ம படைக்கலாம். நாம் பாடல் பாடுகிற பொழுது 2 பேர் முன்பதாக வந்து இந்த காணிக்க பையை எடுத்து வந்து காணிக்கை எடுக்கும்படி அன்போடு கூட அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே தரிசித்த நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். இப்போ நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு உதவியாக நாம கொடுக்கப்படுகிற பாடல்களில் சேர்ந்து அண்ட சராசரங்கள் கண்டவைக்கான பாடல் வழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம்.
நம்மை நாமே ஆயத்தப்படுத்தலாம். கடவுள் முன்னாடி தள்ளி உட்கார தள்ளிடு வெயில் வந்து அவர் நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய சொந்த உடம்பையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தாரு. இல்ல அந்த தியாகத்தை நாம நினைவு கூர்ந்து கண்களை மூடி என்னோட கண்களை மூடலாமா? கடவுளை நோக்கி, ஆண்டவரே, நாங்க எங்க வாழ்க்கையில பழைய பாவங்கள்லாம் நாங்க ஒழிச்சிட்டு நாங்க புது ஆவி உள்ளவர்களாக எங்களோட படைச்ச இந்த படைப்புகள் எல்லாத்தையும் நாங்க ஒன்றிணைச்சு எங்க உறவுகளை நாங்க புதுப்பிணைச்சு இந்த உங்க உடம்பையும் உங்க ரத்தத்தையும் பானம் பண்ண என்ன நானே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உடம்புறவங்க ஒண்ணு கூடி ஓர் உலகில் வாழும் போது பறக்குதே துன்பமெல்லாம். இயேசுவே இயேசுவே உத்தம குருசாமியே அப்ப உங்க சீடரோட கூட இருந்தது போலவே இப்ப எங்க கூட இருக்கணுமே. இந்த சாப்பாட்டை நாங்க பல்லையம் பிரிச்சு பகிர்ந்து தின்னும் போது உங்க திருமுகம் காட்டணுமே. பெத்தவர் சாமியோடும் பரிசுத்த ஆவியோடும் எப்போது கடவுளாக இருந்து நாட்டாம செய்திகளே ஆமென். அதனால நாங்க எல்லாருமா சேர்ந்து எல்லாருக்கும் சோறு போடுறேன். ஒரே தெய்வீக விவசாயியான உங்களை சுத்த பரிசுத்த அரிசுத்த ஒரே சாமி போற்றி புகழும் பெற்றவரே, பாதம் பணிவோம் ஐயா, பாதம் பணிவோம். பக்தவரான பரிசுத்தரே, எல்லா சக்தியும் கொண்ட ஒரே சாமியே, உங்களை தினந்தோறும் எல்லா இடத்துலையும் கும்பிடுறதுதானே எங்க கடமை, அதானே எங்களுக்கு நீதி. அதனால போற்றி புகழும் பெற்றவரே, பாதம் பணிவோம் உத்தமரே, ஐயா, பாதம் பணிவோம் உத்தமரே. உங்க மகனும் எங்க ஒரே தலைவருமான இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க அண்ட சராசரிகளையும் படைச்சு எங்களை உங்க சாயலா படைச்சீங்க. நாங்க பாவத்துல விழுந்த போது எங்களை மீட்டெடுத்தீங்களே. அதனால போற்றி புகழும் பெற்றவரே, பாதம் பணிவோம் உத்தமரே, ஐயா, பாதம் பணிவோம் உத்தமரே. ஆமையா மாமா பெற்றவரே, நீங்க சுத்தரையா பரிசுத்தரையா. உங்க ஒரே பிள்ளையான இயேசுவை தந்து எங்களை மீட்டெடுத்த தெய்வம் ஐயா, ஒரே தெய்வம் ஐயா. தெய்வம் ஐயா, தெய்வம் ஐயா. அவரை காட்டி கொடுத்த அன்னைக்கு ராத்திரி உணவை எடுத்து சோத்திரம் சொல்லி ஆசி செஞ்சு பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என் உடம்பு ஐயா, திரு உடம்பு. என்ன மரவாள் இருக்க ஜனதரை இப்படி சாப்பிட்ட பிறகு குடிக்கிற பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் சொல்லி ஆசி செஞ்சு எல்லாரும் இதை குடிங்க, இது பாவ குற்றத்தை போக்குவரத்து எல்லா ஜனத்துக்காகவும் நான் சிந்திய எந்த தன்மையா
சாவையும் உயிர்த்தது மறக்க முடியுமா? நன்றி நன்றி இயேசு சாமி திரும்பவும் வரணுமே. இந்த விருந்து உங்க சரதாரே, இந்த விருந்து உங்க சரதாரே, இந்த விருந்து உங்க சரதாரே, இந்த விருந்து உங்க சரதாரே. இயேசுநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து வானத்தில வாழுகிற பெற்றவரே சாமி, பெற்றவரே சாமி, உம்மே விலக வேணும் சாமி, விடுதலை வர வேணும், உம்மே விலக வேணும் சாமி, விடுதலை வர வேணும். நீதியற்ற ஆட்சி வேணாம் பெற்றவரே சாமி, பெற்றவரே சாமி, உம்மே மேலுள்ள ஆட்சி வேணும் உத்தமரே சாமி, உம்மே மேலுள்ள ஆட்சி வேணும் உத்தமரே சாமி. வானத்தில வானத்திற்கும் கொடி பறப்பது போல, கொடி பறப்பது போல, உலகத்திலே நடக்க வேணும் பெற்றவரே சாமி, உலகத்திலே நடக்க வேணும் பெற்றவரே சாமி. ஓடுதை சேர்த்து சோறு, சேர்த்து சோறு, பெற்றவரே சாமி, பெற்றவரே சாமி. நீ மறைச்ச பெற்றவரே சாமி, நீ மறைச்ச பெற்றவரே சாமி, மற்றவங்க குற்றங்களை மன்னிச்சிட்டோம் சாமி, மற்றவங்க குற்றங்களை மன்னிச்சிட்டோம் சாமி. ஏற்றுக்குள்ள மடிமையும் நாட்டு போல நாங்க, நாட்டு போல நாங்க, சோதனையில் வீழ்ந்திடாமல் காத்திடுவாய் சாமி, சோதனையில் வீழ்ந்திடாமல் காத்திடுவாய் சாமி. ஆட்சியுடைய அதிகாரம் பெற்றவரே சாமி, பெற்றவரே சாமி, கீர்த்தியெல்லாம் உங்களுக்கு தந்திடுவோம் சாமி, கீர்த்தியெல்லாம் உங்களுக்கு தந்திடுவோம் சாமி. ஆமாவே ஆமாவே உத்தமரே சாமி, உத்தமரே சாமி, ஆராதியாக ஆமே ஆமே பெற்றவரே சாமி, ஆராதியாக ஆமே ஆமே பெற்றவரே சாமி. நம்ம இயேசு சாமியோட உடம்பும் ரத்தமும் ஆயுதமா இருக்கிறது. நீங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக 2 வரிசையாக வந்து உங்களுக்கு அடையும் தேனும் நாங்க வச்சிருக்கிறோம். அடைய கையில் எடுத்து தேன்ல தொட்டு நீங்க வாயில சாப்பிட்டு அப்படியே போயிட்டு உங்க இருக்கையில அமருமாறு நாங்க கேட்டுக்கிறோம். இது யாரு சார்? இப்படி கூட எடுக்கலாமா? வராதியா? தள்ளி போடா. விடுதலை தந்திடும் மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் மருந்து மந்திர மாயமுள்ள மறுச்சவரை மந்திர மாயமுள்ள மறுச்சவரை தந்திரம் இங்கு நல்ல சாத்திர சாகுமல்ல திருவிருந்து.
டயர்டாக தெரியும் ஃபுட்டு வந்து இது ஃபுல்லாக வேலை பாருங்க யார் யார் சரி அதெல்லாம் நான் தான் ரெடி பண்ணது நல்லா இருக்கு பந்தல் போட்டு பின்னாடி எடுத்து வச்சுக்கிறா அப்டேட் பண்ணிடலாமா சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்பு வல்ல. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்பு வல்ல. தந்திரமாகுகிற திருவிருந்து இதழ தந்திரம் மருந்து அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி. அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி. அனைத்து நோய் போக்கரை நித்திய வாழ்வுதரும் உத்தம காயகற்றும் நித்திய வாழ்வுதரும் ஆமாம் ஆமாம் யாரு லேடிஸ் ஓ அவ்வளோவா நான் எடுக்கல அதான் ஒரு வட்டம் கொடுத்துட்டு வா நான் எடுக்கலப்பா அதை ஏன் திருவிழா பாதம் பிடிங்க இன்னும் சச்சி வரலையா சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்பு வல்ல. பாப்பா சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்பு வல்ல. தந்திரமாகுகிற இதழ தந்திரம் அருமருந்து அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி. அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி. அன்னைக்கு போக்கரை அரைச்சு கம்யூன் எடுத்துறா கம்யூன் எடுக்கிறியா திருவிருந்து இதழ தந்திரம் அருமருந்து. இதழ தந்திரம் அருமருந்து.
அப்படியே உட்காரு நித்திய வாழ்வுதரும் உத்தம காயங்கள் போல். நித்திய வாழ்வுதரும் உத்தம காயங்கள் போல். கபடி நடிக்கலப்பா ஒன்னா இன்னும் வேற ஏதாவது திருவிழா எடுக்கணுங்களா? எடுக்காதவங்க முன்பதாக வாங்க எடுத்துக்கொள்ளுங்க. நாடி இருப்பேன் நாடி உள்ளேன் என்றார் நாயனும் நாமம் நமஸ்கரிக்க வாரமைய போறேன் அருமையா உள்ளவே பத்துடா போடா அதை உள்ள கேட்கணும் போய் 10 நிமிஷம் போடா போடா திருப்பி தண்ணி அப்படியே இரே பொங்கலாக்கி போறான் போட்டா அடுப்பான யாரும் தயவு செஞ்சு போக வேண்டாம். முதல்ல ஒழுக்கத்தை கத்துக்கிட்டு வழிபாடு முடியாம இங்க உட்காந்து அப்படியே ஜெபம் செய்வோம். ஸ்டாண்ட் வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறேன். 2 மணி நேரம் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டி சாதியா ஏன்னா இருக்காரு என்ன கேளு என் வண்டி தான் ஆண்டவரே சாவி இருக்குதா? அப்பா அம்மா எங்க உடன்புறவர்கள் எல்லாம் நீங்க தான். இந்த நல்ல நாளில எங்க கூனிப்பாளையம் கிராமத்துல ஆண்டவரே நீயாகவே உங்க பிரசன்னத்தை இந்த நாளில நீங்க கொடுத்திருக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. இந்த பொங்கல் திருநாளில நாங்கள் உழவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கவும் அவருடைய உழைப்பை எண்ணி உமக்கு நாங்க நன்றி சொல்லவும் இந்த நாளில எங்களை கூட்டி வந்ததற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்க கேட்ட ஆண்டவரே அந்த மெய்யான வார்த்தை, அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பழைய பாவங்களை குப்பைகளை நீ விரும்பாத அநேக அநீதிகளை நாங்க எங்க வாழ்க்கையில விட்டுட்டு கை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ட்டு பழமொழி சொல்லுதுல்ல, எங்க வாழ்க்கையில எங்க அப்பா எங்க அம்மா நீங்க எங்க கூட இருக்கிறப்பதான் அது நாங்க போய் சென்றடக்கூடிய நல்ல வழியா இருக்கும். நீங்க சொன்னீங்க நானே வழி, நானே உண்மையா இருக்கிறேன், நானே வாழ்வா இருக்கிறேன்னு சொன்னீங்க அல்லவா? ஆண்டவரே எப்படி அந்த பானையில அரிசியை நாங்க ஆண்டவரே வேக வைக்கும் போது அது பொங்கி அநேருக்கு உணவை கொடுக்குதோ அப்படி கூட எங்க வாழ்க்கை இந்த நாள்ல இருந்து இந்த தை மாசத்துல இருந்து முதல் நாள்ல உங்க வசனத்தை நாங்க கேட்டோம்ல,
எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. நாங்க உங்க பிள்ளையாக, உம்முடைய மகனாக, மகளாக நாங்க தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்க உங்களை நோக்கி நாங்க வேண்டிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில இந்த எங்க குருசேகரத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழகான சிரிக்கவும் சிந்திக்கவும் எங்க வாழ்க்கையை நாங்க மாற்றி அமைக்க வேணும்னு சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட எங்களுடைய பன்னூர் ஆயர் அர்ப்பணி கனகாண்டுக்காக நாங்க நன்றியோடு துதிக்கிறோம். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் திருப்படையும் இந்த ஆண்டவர் நீங்க கோடா கோடியாய் ஆசீர்வதித்து உயர்த்தபடியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வழிபாட்டுல மெருகூட்டவும் வழிபாட்டை நடத்தி கொடுக்கவும் எங்களுக்கு மத்தியில வந்திருக்கிற இந்த பாலவாசத்து ஆயர் தீபக் ஐயாவுக்காகவும் ஐராமாவுக்காக அவருடைய குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய ஊழியத்தை குடும்பத்தையும் கடவுளை ஆசீர்வதிக்கிறாங்க. மத்தியிலே உங்களுடைய குழுவோடு கூட வந்து இந்த வழிபாட்டுல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துற தேவந்தவாக்கு குருசேகரனுடைய வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஐராமா அர்ப்பணி சமினாமாவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பதாக இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வழிபாட்டை நடத்துவதற்கு சிறப்பாக இசையமைத்து கொடுத்த அன்பு 2 சகோதர அண்ணன்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிப்பதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக நாளில குருசேகரமாக இணைந்து உங்களுடைய பெயரை நாங்க மகிமைப்படுத்துவோம். பாட்டு பாடி வசனத்தை கேட்டு இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் திருப்பி கேட்டா குருசேகர மக்களுக்கு கிள்ளி போட்டுருவோம். மிளகா காம்பு ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர் பெறாதீங்க எப்படி தண்ணியா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதோ எங்க மக்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்கிற ஆசீர்வாதம் பொங்கி வழிய கிருபை பாராட்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். பொறுப்போடு விழாவெல்லாம் சிறப்பித்து கொடுக்க ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைங்க இரவெல்லாம் கண் விழித்து தங்களுடைய உழைப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. அந்த உழைப்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வைத்து கொடுத்து சிறப்பித்த சகோதரரை அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோட குருசேகர செயலர் பொருளர் ஆண்டவரே, இன்னும் கமிட்டி மெம்பர் ஆண்டவரே, இதற்கெல்லாம் யாரெல்லாம் உழைத்தாங்களோ ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்க ஆண்டவரே 6 சபையா இணைந்து பொங்க பானை பொங்க வைக்க இருக்கிறோம். சிறப்பா பொங்கி எங்களுடைய அன்பை உணவின் மூலமா நாங்க பரிமாறிக்கொள்ள கடவுள் எங்களுக்கு திரும்ப செய்யும்படி நாங்க கேட்கிறோம்ப்பா. நீங்க எப்போதும் நீங்க நன்மை செய்தவராக நீங்க எங்க கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்க விளையாட்டு போட்டுல இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே அநேக காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். எல்லாத்தையும் உங்க கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கணும்னு எங்களுடைய பாவங்களுக்கான சிலுவையில் தம்மையே யாகமாய் ஒப்பு கொடுத்த ஒரே மகன் கிருபையால வேண்டிக் கொள்கிறோம். வரம் சாமியால வரும் முத்தவர் ஏசு தந்த ஒற்றுமையை அறிவோம். நித்தம் நம்ம எல்லாரோடும் கூட நிலவிட வேணுமே.